அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபோன் எடிட்டிங். இந்த போதை வஸ்துக்கு எப்படி ஒரு சிலர் அடிமையாயிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் அவதிப்படுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஃபோனுக்கு பழகிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள். ஏன் நான் குறிப்பாக பெண்களை சொல்கிறேன்னு சொன்னால், பெண்கள் ஃபோன் எடிட் ஆனால் அந்த குடும்பமே ஸ்தம்பிதமாயிடும். அந்த குடும்பத்தையே வழி நடத்த வேண்டியவங்க, குழந்தைய பார்க்க வேண்டியவங்க, புருஷனை பார்க்க வேண்டியவங்க, அந்த வீட்டை கவனிக்க வேண்டியவங்க ஃபோன்லேயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ரொம்ப பெரிய ஒரு விபரீதமான ஒரு விஷயமாக தான் போயிடுது. சின்ன குழந்தைகளும் இந்த ஃபோன் எடிட்டிங் ஆகுறாங்க. ஃபோன் எடிட்டிங் என்னும்போது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி விளையாட்டு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் கேம், அதே மாதிரி சில நாடகங்கள், இது மாதிரி எடிட்டிங்கும் இருக்குது. இன்னும் சிலர் அந்த ஃபோனை கையில் எடுத்து உருட்டிக்கிட்டே இருக்கணும். ஃபேஸ்புக் போகணும், வாட்ஸ்அப் போகணும், ஸ்டேட் போடணும், அதே மாதிரி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இது மாதிரியான இந்த விஷயம் எப்போவுமே ஃபோனு கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு அப்படியே எடிட் ஆகுறாங்க. விடிய விடிய ஃபோனில் இருக்கிறாங்க, புருஷனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என் பொண்டாட்டி ஃபோனுக்கு எடிட் ஆகி எந்த அளவுக்கு போயிட்டான்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு அதுக்கெல்லாம் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கிறா. கேட்டால் தப்பு தான்ங்கிறான், ஆனால் என்னால் முடியலை, அதுலேருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்கிறான். இப்படி நிறைய இந்த ஃபோனால் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஃபோன் எடிட்டிங்லேருந்து எப்படி நம்முடைய சமுதாயத்தை வெளியில் கொண்டு வர்றது? இந்த ஃபோன் எடிட்டிங்கில் என்ன நடக்குது, உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஃபோன் மட்டும் இல்லை, இந்த தூள் பாவினை, ஹெரோயின் பாவினை, போதை வஸ்து பாவினை, புகைத்தல் பாவினை, இது மாதிரியான இந்த எல்லா விஷயத்திலையும் என்ன செய்தாண்டா டோப்பமைனுங்கிற கூடிய நம்முடைய மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹோமோன் தூக்கலாக சுரக்குது. அந்த ஹோமோன் கூடுதலாக சுரந்த உடனே அந்த ஒரு இன்பம் நமக்கு சுரக்குது. அது இன்பம் ஏற்படுது, மனசுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இருக்கும்போது அந்த டோப்பமைனுங்கிற அந்த ஹோமோன் என்ன செய்து சுரக்குது. இந்த ஃபோன் எடிட்டிங்கிறது அந்த டோப்பமைன் சுரந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த ஃபோனை தேடுது மைண்டு. அந்த நேரத்துக்கு நைட்டு தூங்கும்போது அது சுரந்துட்டுன்னு சொன்னால், வளமையாக அந்த நேரத்தில் ஃபோன் பார்க்கிறத இப்போ பாய்ச்சிட்டே இருக்கணும். இது அப்படியே போக போக பவளைக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் ஃபோனு என்று சொல்லி அவங்க வந்து அதில் எடிட் ஆகுறாங்க. காரணம் இந்த டோப்பமைனுங்கிற இந்த ஹோமோன் தான். இந்த ஹோமோனில் இது வந்து எடிட் ஆகுதே, இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு உலகத்தில் உள்ள சில சிறந்த சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டோப்பமைன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இதுக்கு சொல்லித்தராங்க. டோப்பமைன் ஃபாஸ்டிங் என்றா என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்கிறோம், ஹதீஸ் சொல்கிறோம், புத்திமதி சொல்கிறோம், நபிகள் சொன்னாங்க, மத தலைவர்கள் சொன்னாங்க, நம்முடைய மத சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் சொல்லுது. இப்படி எல்லா மதத்தவர்களும் அவங்க மத ஆலோசகர்களை வச்சு, மத சட்டத்திட்டங்களை வச்சு, இது மார்க்கத்தில் தப்பு, இது கூடாது, இது விபச்சானம், இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோட பேசக்கூடாது, எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்தாலும் சரிதான், எனக்கு புரியுது, தப்பு தான் அப்படின்னு திரும்ப அந்த ஃபோன் எடுத்து அதே தவிர செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து எப்படி விடுபட வைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த டோப்பமைன் ஃபாஸ்டிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அவங்க ஒரு ரூமில் அடைச்சி அந்த ஃபோன் இல்லாமல் ஒரு 2 நாள் அவங்கள வைக்கிறது, அவ்வளோதான். ஃபோனில் கத்துவாங்க, துடிப்பாங்க, கத்தி எடுத்துக்குவாங்க, வெட்ட பார்ப்பாங்க, தன்னை காயப்படுத்துவாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டாங்க, அழுவாங்க, தலையை போட்டு பிச்சுக்குவாங்க. செய்யட்டுமே, 2 நாள் அடைச்சி வைங்க அவங்கள ரூமில், ஒரு வேலையும் பண்ண வேணாம், கத்திக்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம எதுக்கு மயங்குறோம்னு சொன்னால், அந்த ஃபோன் எடிட்டிங்கான ஒரு பிள்ளை ஃபோன் எடிட்டிங், அந்த ஃபோனை பறித்து எடுத்துட்டோம், ஃபோனை கொடுக்கலண்டா பயங்கரமாக சண்டை பிடிப்பான், கத்துவான், அலர்ட் ஆக்குவான், நித்திரையில் விடிய விடிய கத்துவான், எனக்கு ஃபோன் தான்பான், இல்லாட்டி நான் சூசைட் பண்ண போகிறோமா. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வருஷமாக நம்ம மாதக்கணக்கில் அந்த தொல்லையை தாங்கிறதுக்கு நமக்கு முடியல. ஒரு 2 நாள் பெரிய தொல்லையை தாங்கி ஆகணும். 2 நாள் ஃபோன் கொடுக்கறது இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன், கத்தட்டும், அலர்ட் ஆகட்டும். அதான் இந்த டோப்பமைன் ஃபாஸ்டிங். அப்போ அந்த டோப்பமைன் சுரந்து கேட்குது, ஃபோனை கேட்ட உடனே அது இல்லைன்றோன்னா அது அலர்ட் ஆகும், உடம்பெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் குத்தும், ரொம்ப பெரிய பெயின் ஏற்படும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், கோபமாக வரும். போகட்டும், அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த டோப்பமைன் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது இருக்கான்னு தேடத்தணும். கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய புக்ஸுகளை வைங்க, வேறு வழியே இல்லை. நம்மளாம் அப்படியே விட்டுட்டு போய்த்துடணும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கத்தி, அழுது, பிரட்டி, துட்டிச்சு, நம்மளையெல்லாம் திட்டி, தகாத வார்த்தைகளால் புருஷனுக்கு கதைக்காத கதையை கதைச்சி, பாப்பாவை ஏசி திட்டி, அம்மாவை திட்டி, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அந்த புக் எடுத்து பிரட்டுவாங்க. இப்படி ஒரு 2 நாள் வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நார்மல் இதுக்கு வந்து ஃபோனை கொடுங்க. அது ஒரு நாள் போகுது, திரும்ப 3 நாள், இப்படி 3 நாள், 4 நாள், 5 நாள் அப்படியே போகும்போது இந்த எடிட்டிங் அப்படியே மாறி அவங்க சாதாரண நிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. இது நிறைய பேர் சக்ஸஸ் ஆக்கியிருக்கிறாங்க, நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், சாக்லேட் எடிட்டிங் இருக்குது. அவர் சாக்லேட் தான் சாப்பிடுவார், அவருக்கு வந்து பழங்களையும் வெட்டி சாக்லேட்டையும் வச்சோம்னா சாக்லேட்டு தான் எடுப்பார், அவர் சாக்லேட் தான் தேவை. அப்போ சாக்லேட்டே இல்லாத ஒரு ரூமில், ஒரு ஹோட்டலில் அவங்கள தங்க வச்சோம், சாக்லேட் இல்லை, பழம் தான் இருக்குது, என்ன செய்கிறது, பழத்தை சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்த ஃபோன் எடிட்டிங், அதே மாதிரி ட்ரக்ஸ் எடிட்டிங், இதெல்லாம் அப்படி தான். இந்த டோப்பமைன் பாஸ்டிங்
ஃபாஸ்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுது, ஆனால் கொஞ்சம் நாள் கஷ்டமாக இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கும். இதை செஞ்சால் இதிலிருந்து வெளியில் வர முடியும். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், வளரும் போதே வளர்க்கும் போதே எடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமானது. அப்போ மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஹராம் ஹலால் விஷயங்கள், அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது, எப்போவுமே நாம கூடுதலாக பேச்சு கொடுக்கறது, மனைவி கிட்ட நாம கூடுதலாக பேசிக்கிட்டு நம்ம பக்கத்திலே இருந்துட்டு அதை வெயிரி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நாம நெருங்கி இருந்தால் இடையில எதுக்கு இந்த ஃபோன் வருது? நம்ம தான் பேசுறதே இல்லையே, நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோமே. அப்போ வேறு வழி இல்லாமல் ஃபோனுக்கு எடிட் ஆகி, ஃபோன் மூலமாக இன்னொரு ஆளுக்கு எடிட் ஆகி, அந்த ஆள் மூலமாக வேறு வேறு விபரீதங்கள் வந்து குடும்ப மானமெல்லாம் வெளியாகுது. எல்லாத்தையும் விட ஆக பெஸ்ட்டு, ஆகவும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல இருந்தே தக்குவாவை, இறையச்சத்தை, மார்க்க விஷயங்களை நாம் சொல்லி சொல்லி ஊட்டி வளர்க்குறது தான் இதுக்கு முக்கியமான முதல் மருந்துங்கிறதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.